ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழம்பு. இது வந்து ஒரு வத்த குழம்பு. இந்த குழம்பு வந்து பூண்டும் கருவேப்பிலையும் போட்ட பூண்டு கருவேப்பிலை குழம்பு, காரக்குழம்புன்னு சொல்லலாம், இல்லை வத்த குழம்புன்னு சொல்லலாம். நம்மளாக வத்த குழம்புனா வத்தல் போட்டு பண்ணுறது. பட் நம்ம கலக்கலாக காரக்குழம்பே வத்த குழம்பு சொல்லி பழகிட்டோம். பட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பூண்டையும் கருவேப்பிலையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு குழம்பு. அட்டகாசமாக இருக்கும். நல்ல மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு. நல்ல ஒரு பாரம்பரியமான சவுத் இண்டியன் டிஷ். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அந்த பூண்டு குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் சுடட்டும். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய். எண்ணெய் சுட்ட உடனே இதில் என்ன பண்ணுவோம்னா கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பூண்டு ஒரு 20-25 பல் பூண்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருவோம். அப்படி எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த கருவேப்பிலையும் பூண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம். அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒரு பிடிச்ச பிடி கருவேப்பிலை அதுலேயே இன்னும் கொஞ்சம் பாதி கருவேப்பிலை சேர்த்துக்கேன். இந்த கருவேப்பிலையை நல்லா ரோஸ்ட் ஆக்கிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ஸ்டார் ஹோட்டலில் பண்ணும்போது அப்படியே எண்ணெயில் பொரிப்பான். பட் நம்ம அது என்ன மாதிரி எண்ணெயில் பொரிக்க வேண்டான்றதுக்காக ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா அந்த ஈரப்பதம் போய் ரோஸ்ட் ஆகிடுது பாருங்கள். இந்த மாதிரி இந்த கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அதே கடாயில் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய். எண்ணெய் சுடட்டும். நான் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஆக்கிக்கிறேன். ஸ்லோ ஆக்கிட்டு எண்ணெய் சுட்டு எடுத்து நான் இதில் வந்து பூண்டு உரிச்ச பூண்டு ஒரு 20 பூண்டு சேர்த்தேன். இதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக வருங்க. நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்த பூண்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வர மாதிரி இருந்துச்சிருக்கு. இப்போது இந்த பூண்டையும் நம்ம கருவேப்பிலை எடுத்தோம்ல அதே தட்டில் எடுத்துருவோம். நான் எப்படி வறுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கருவேப்பிலையை பாருங்கள், இப்படின்னா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கணும். இப்போ இந்த பூண்டு போட்டிருக்கேன். நான் எல்லா பூண்டையும் பறைக்க போகிறதில்ல. இதுலேருந்து 50% பூண்டை நான் எடுத்து வச்சுட்டு டிஷ்ஷு ஃபினிஷ் ஆகும்போது சேர்க்க போகிறேன். மொத்த பூண்டு அரைக்க மாட்டேன். இப்போ ஒரு 20 பல் பூண்டு போட்டிருக்கேன்னா ஒரு 10 பல் பூண்டு எடுத்துடுவேன். எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற 10 பல் பூண்டும் இந்த கருவேப்பிலையை மட்டும்தான் அரைப்பேன். அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 10 பல்லை நம்ம எடுத்து வச்சுருக்கிறத குழம்பு முடியும் போது கடைசியாக சேர்த்து இறக்கணும். நம்ம இந்த பூண்டு வறுத்த அதே கடாயில் நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சுடட்டும். எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சின்னதாக ஒரு பிஞ்ச் வந்து வெந்தயம்,
ஒரு கொத்து கருவேப்பிலை. இங்கே வந்து நான் காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், சேர்த்துறேன். ஒரு 7-8 காஞ்ச மிளகாய். இதில் சின்ன வெங்காயம் ஒரு 15-20 பீஸ் சின்ன வெங்காயம். அது கூடவே நான் ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயத்தை, அந்த வெங்காயத்தையும் சேர்த்தணும். சின்ன வெங்காயம் ஒரு 20, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அது 2 சேர்த்துறேன். இந்த வெங்காயம் நல்லா சட்டுன்னு வெந்து வரத்துக்கு கொஞ்சமாக கல்லுப்பு. இந்த வெங்காயம் நல்ல டார்க் ப்ரௌன் கலருக்கு வரணும், அந்த அளவுக்கு இதை வதக்குங்க. நல்ல டார்க் ப்ரௌனுக்கு வரணும். இப்போ நம்ம போட்ட அந்த வெங்காயம் நல்லா முக்கால் பதத்துக்கு வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு மாறப்போகுது. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறேன். சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணு. நம்ம போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வந்துடுது. இப்போ நான் வந்து 2 தக்காளி, டீப் ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், இப்போ நம்ம போட்ட அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 5-7 நிமிஷம் ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா அதை வந்து நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் அலோ பண்ணு. தொக்கு மாதிரி வரணும், எல்லாம் சேர்ந்து ஒன்றா தொக்கு மாதிரி வரணும். மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்ம வறுத்த பூண்டு கருவேப்பிலை, நான் சொன்ன மாதிரி இதுலேருந்து ஒரு 10 பல் பூண்டை நான் ஒரு 10 பல் பூண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபைனலாக டிஷ்ஷு முடியும் போது சேர்ப்பேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத வந்து அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றினேன். மாற்றி இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போது நம்ம வறுத்த பூண்டும் கருவேப்பிலையும் இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதை நான் எந்த ஸ்டேஜில் சேர்க்கணும் அந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம போட்ட தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட புளி கரைச்சல் வந்து ஒரு 50 கிராம் புளி சேர்த்துருங்க. கரைச்ச புளி ஒரு 50 கிராம் சேருங்க தண்ணியோட. அது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 50, 60, 70 வரைக்கும் சேர்க்கலாம். 75 கிராம் வரைக்கும் கரைச்ச புளி தண்ணி நான் சொல்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா ஒரு கொதிக்க வர விடுங்க. பச்சை வாசனை, புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. புளித்தண்ணி போட்ட உடனே சின்னதாக 2 துண்டு வெல்லம் சேர்த்துருங்க. இப்போது இது இந்த புளியோட
புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை அலோவ் பண்ணு. நம்ம விட்ட புளித்தண்ணி பச்சை வாசனை போயிட்டு நான் ஸ்டவ்வை வந்து ஸ்லிம் ஆக்கிட்டேன். இது என்ன பண்ணுறேன்னா இப்போது டீப்பாக 1 டீஸ்பூன் காரப்பொடி, இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பேடிக்கை சில்லி கலரிங்காக, ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, டீப்பாக 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்க்குறேன். தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துப்பேன். இதை நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டம்ளர் தண்ணி, இதையும் போட்டு இதை நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போது நம்ம தண்ணி விட்டோம், புளி தண்ணி போட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டு காரப்பொடியெலாம் போட்டு நல்லா ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பேஸ்ட், பூண்டு கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போது உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதித்து நம்ம போட்ட எண்ணெய் வந்து மறுபடியும் மேலே வரணும். நான் அந்தளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு காரணம், இது வந்து இந்த குழம்பை வந்து 10 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே நல்லெண்ணெய் கொடுத்துருக்கேன். மொரவர் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா, இது வந்து 10 நாள் வச்சுக்கலாம். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஐட்டத்தை கூட சைட் டிஷ்ஷாக தொட்டுன்னு சாப்பிட்லாம். எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பெருங்காயத்தூள் நல்லா 1 டீஸ்பூன் நல்லா டீப்பாக போடுங்க, தப்பு இல்லை. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் மிக்ஸ். ஆல்மோஸ்ட் நம்மளோட டிஷ் ரெடி. இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் நம்மளோட கருவேப்பிலை பூண்டு குழம்பு தயார். நான் சொன்ன மாதிரி எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பச்சை கருவேப்பிலையும் நம்ம அந்த வறுத்து வச்ச பூண்டு இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு ஃபைன் மிக்ஸ். நம்மளோட கருவேப்பிலை பூண்டு குழம்பு தயார். எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இது வந்து நிச்சயமாக ஒரு 10 நாள் வச்சுக்கலாம். 10 நாள் வச்சு என்றைக்குமே இந்த காரக்குழம்பு ஐட்டம் எல்லாமே செஞ்ச அன்றைக்கி விட மறுநாள் தான் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு ஊறிண்டே இருக்கோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். இது வந்து இட்லி தோசை கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். நம்மளோட பூண்டு வத்த குழம்பு தயார். நம்மளோட பூண்டு கருவேப்பிலை குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைஸு ஈவன் இட்லி தோசை கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இன்னொன்று என்னென்னா, இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் வச்சுக்கலாம். நீ கெட்டு போகாது. அந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். நேரமாக இன்னும் இது கெட்டிப்படும். அதே மாதிரி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும். இது வந்து நிச்சயமாக ஒரு 10 நாள் நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். என்றைக்குமே இந்த காரக்குழம்புக்கே இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் என்னென்னா, இப்போ விட நாளைக்கு நல்லாயிருக்கும். செஞ்ச உடனே சாப்பிட்றத விட அது நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் அதை வந்து கன்சியூம் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஸோ நான் என்ன மாதிரி மெஷர்மெண்ட் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.
Lakshman signing off from Laksh Bhojan.